ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த சேனலோட பர்பஸ் அப்படின்ட்டு என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன் ஒன்று ஒன்றா அப்படி பர்பஸ் என்ன, சேனல் நேம் என்ன, அப்புறம் நான் என்ன வேலை பார்க்குறேன், இதெல்லாம் ஏன் போடுறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்னை பற்றின ஒரு தாட் உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி எனக்கு சிங்க் ஆகும், உங்களுக்கு என்னை பற்றி எப்படி சிங்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் போடுறேன். தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தடுத்து உள்ள கண்டென்ட் போகையில் கண்டென்ட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு என்னை பற்றி பேசிக்காக நான் என்ன ஒரு தாட்டில் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன், என் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட போகிறேன், என்னோடய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு சில வீடியோஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பர்பஸ் அப்படின்னாலே யூடியூப்பில் வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, இப்போ இருக்கிற டைமுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வரும் 1, யூடியூப்பில் வீடியோ போட்டால் ஃபேமஸ் ஆகலாம் 2, யூடியூப்பில் வீடியோ போட்டாக்க ஆடு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து நம்ம இன்கம் பார்க்கலாம், அது 3, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ஸு, இல்லை சில பேர் தங்களோட தாட்டை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் இருக்குது அப்படின்னாக்க, நான் நிறைய விஷயங்களை யூடியூப்லேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து எப்படி இருக்கும், இப்போ இல்லைன்னா யூடியூப்பை ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே மாறிடுச்சு. முன்னாடிலாம் இன்னொருத்தவங்களை வந்து ஒரு நீடு அவளை தேடியே தான் நம்ம வந்து இருப்போம். இந்த யூடியூப்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்க நம்ம இன்னொருத்தவங்களையே நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ இந்த யூடியூப்புங்கிறது அந்த இன்னும் ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டியே இருக்குது. இந்த யூடியூப்பும் சரி, ஒரு நாலேஜும் சரி, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எந்த ஒரு பிளாட்ஃபார்மே சரி, ஒரு மனுஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காகவே இருக்குது. அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் படிக்கையில் வந்து ஸ்கூல் படிக்கையிலையும் சரி, நான் ஒர்க் பார்க்கையிலையும் சரி, புதுசாக எனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் கூகுள், 2வது ஆப்ஷன் யூடியூப், இதை தான் நீட் பண்ணி இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து பசங்க கம்மி. அதுவும் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் ஒருத்தன் இருந்தேன், இன்னொரு பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன், அந்த பக்கத்து வீட்டு பையன், அவன் இப்போ இல்லை, நான் மட்டும்தான். அதனால் வந்து ஒன்று எங்கள் அப்பா அவர் பார்க்குற வேலை, இன்னொன்று ஸ்கூலு, அதை தாண்டி வேறு நான் மட்டும்தான், நான் பார்க்குற ஒர்க்கு, அவ்வளோதான். அப்படி தான் இருந்துச்சு. ஒர்க்குனா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் அப்பாவோட கூட சேர்ந்து வேலை பார்க்குறது, அப்படியே தான் இருந்துட்டேன். வேறு பசங்க பழக்க வழக்கங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்க முடியல. எங்கள் அப்பா நான் என்னன்னாக்கா அவர் வேலைக்கு போயிடுவார். அது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், எனக்குன்னு கிடையாது. பொதுவாக அப்பானாலே வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியணுங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். அப்பாக்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு தைரியமும் இருக்காது. 2வது கேட்டாலும் அடிச்சு போடுவார, திட்டி போடுவார, இதே ஏன்டா கேட்குற அப்படின்பாங்க. இன்னொரு விஷயம், நான் வந்து எங்கள் அப்பா கூட போய் வேலை பார்க்கையில் அவர் என்ன சொல்லுவார்னா, என் மையம் படித்து வேறு தொழிலுக்கு போயிடுவான், நான் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு எண்ணம் நிறைய வாட்டியும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை அவர்கிட்ட கேட்குறதுக்கும் ஒரு பதட்டம். சின்ன ஆனால் அவர் பார்க்குற வேலையில் நானும் பார்ப்பேன், மோட்டார் வேலை நானும் பார்ப்பேன். அதில் உள்ள ட்ரிக்ஸை அவர் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. வேறு யாருமே அவர் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எனக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருவார். எனக்கு எப்படி புரியுமோ, என் அறிவுக்கு அந்த வயசில் எனக்கு என்ன எட்டுமோ அதை ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருவார். அவர் இருந்ததுனால என்னால் அந்த வேலை கற்றுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ரேடியோ வேலை பார்த்துருக்கிறதுனால ஒவ்வொரு டிரான்சிஸ்டரு அதில் என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது அது எல்லாமே அவர் சொல்லுவார். ஃபிலிப்ஸ் கம்பெனின்னா சூப்பராக இருக்கும், ஃபிலிப்ஸ் டிரான்சிஸ்டர் ஒரிஜினலாக இருக்கும், அது இவ்வளோ ரேட் வரும், நான் வேலை பார்க்கையில் இவ்வளோ தான் இருந்துச்சு, நான் இவ்வளோக்கு வச்சு நான் இவ்வளோ லாபம் பார்த்தேன், இது தாண்டா ஒரு தொழில் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதே மாதிரி நான் ஆடியோ ஃபீல்டில் வர்றதுக்கு இன்னொருத்தரும் காரணம். அதையும் நான் சொல்கிறேன். இந்த ஆடியோ ஃபீல்டு வந்துட்டேன். ஆடியோ ஃபீல்டில் நான் கொஞ்சம் இந்த மாதிரி எஃபெக்டாக ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சு நான் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஆடியோ ஃபீல் பண்ணி கேட்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆடியோ பைத்தியம். நான் அதை விட அவரை விட பைத்தியம். அதனால் வந்து அவர் ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால
நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவர்கிட்ட பண்ணதுனால அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி எஃபெக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி நான் வந்து இன்னும் அந்த மாதிரியெல்லாம் வந்து வெளி உலகத்தில் நம்பியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் யூடியூப்பு இன்டர்நெட்டுன்னு ஒன்று வந்தப்போ இந்த மாதிரி நான் லேப்டாப்பு எங்கள் அக்காவுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லேப்டாப்பில் வந்து ஒன்று ஒன்றா இதெல்லாம் என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா டைப் பண்ணி நமக்கு என்ன, வாட் இஸ் திஸ், ஹவு டு கிரியேட், வேர் இஸ் கெட்டிங், அந்த மாதிரி போட்டு ஹவுட்டுன்னு ஒரு 100 ஹவுட்டு ஒரு நாளைக்கு போடுறது. இது போட்டோம்னா ஒன்று ஒன்றா வரும். ஒன்று வீடியோ வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பேரே தெரியாத ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். அந்த மாதிரி போயிட்டு இது என்ன அது என்ன ஒவ்வொன்றுக்கும் அடேப்பா இதுக்குள்ளே என்ன இவ்வளோ இருக்குன்ட்டு அந்த சலிப்பே வந்ததில்லை நெட்டுக்குள்ளே போகல. அதுவே ஒருத்தரை பேச விட்டு கேட்டுக்கிருந்தோம்னா அவர் நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்த சொல்லும்போது நமக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நமக்கு பயன்படுங்கிறது தெரிஞ்சும் நம்ம வந்து என்னென்னா நம்ம தூங்கிடுவோம். நமக்கு அது அழுத்து போயிடும். ஆனால் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் பேசும்போது நல்லா கூர்ந்து கவனிப்போம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்கையில் கூர்ந்து கவனிப்போம். அது மாதிரி தான் இந்த யூடியூப்பும் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா பாயிண்ட்டே இல்லைனாலும் நம்ம அதில் தேடுவோம். ஒருத்தவங்க வாயால் சொல்லி பார்க்குறதுக்கும் நம்ம ஒரு பொருளை கண்ணால் பார்க்குறதுக்கும் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நமக்கு அது மைண்டில் ஏறிடும். நமக்கு இந்த பொருள் தான் வேணும்னா அந்த பொருளை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த விஷயம் தான் நமக்கு வேணும், இந்த விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்படி தான் இந்த யூடியூப் இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் தான் வந்து என்டர்டைன்மெண்ட்னா காமெடி வீடியோ போடுவாங்க. அப்புறம் இந்த ஃபுட் வ்ளாகர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கிறதுனால இதில் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம்னா யூடியூப். அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது அந்த மேட்ரே. 24 மணி நேரமும் அந்த யூடியூப்பை பயன்படுத்தி நாலேஜை கெயின் பண்ணவனும் உண்டு, 24 மணி நேரமும் அந்த யூடியூப்பை பார்த்து நேரத்தை வேஸ்ட்டு பண்ணவனும் உண்டு. அதனால தான் எனக்கு வந்து இதில் போடுற கண்டென்ட் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி சர்க்யூட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன்னா அது யாரோ ஒருத்தருன்னு இல்லை, ஒரு 10 பேருக்கு யூஸ் ஆயிடுச்சுன்னா போதும், 10 பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய தாட்டு. அதனால் இது வந்து உலகத்தில் நிறைய மக்கள் நிறைய டைப்பில் இருக்காங்க. அதனால தான் எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கொடுக்குறது. போட்டுட்டா அது ஒரு லிஸ்ட்டில் வந்துடும். நம்மளோட பதிப்பு ஒரு நெட்டில் இருக்குது. நம்ம ஃபோனை வச்சா ஃபோனில் இருந்தால் தொலைஞ்சிரும், மெயிலில் போட்டாலும் மெயில் பாஸ்வேர்டை தொலைச்சி விடுவோம், இல்லை சிம்மை தொலைச்சி விடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் டேட்டா அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த இன்டர்நெட்டில் போட்டோம்னாக்கா அது பாட்டும் கிடக்கும். காப்பிரைட்டு மட்டும் காப்பிரைட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லைனா எல்லா சாங்கும் எல்லாமே போட்டு பண்ணலாம். அந்த காப்பிரைட்டுன்னு ஒன்று இருந்ததுனால அந்த சாங்கெல்லாம் எனக்கு என்னென்ன பேசிக்காக யூடியூப் பற்றி ஒன்றும் தெரியாது. சும்மா நான் பார்க்குறது உண்டு. அதில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், லைக்குன்னு ஒன்று இருக்கும், கமெண்ட்னு இருக்கும். அதோட அல்காரிதம் இப்படி தான் வேலை செய்யுது தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதில் எப்படி வீடியோ போடுறது, அதில் சாங் போட்டோன்னா எப்படி அது காப்பிரைட் கிளைம் பண்ணுறது, அது எதுவுமே தெரியாது. அது போக போக கற்றுக்குறேன். பின்னாடி யாருக்காவது இந்த மாதிரி நான் வீடியோ போட்டு நான் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி ரீச் ஆகுது அப்படின்னாக்க அதுக்கான வீடியோஸ் நான் ஒன்றுன்னா ஸ்க்ரீன் ஷாட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் போட்டு வச்சுக்கிறேன். கம்ப்ளீட் ஆகி ஓகே ஆச்சுன்னா நான் எப்படி இதில் குரோத் ஆனுங்கிறதையும் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். அது யாருக்காவது ஒருத்தர் யூஸ் ஆனிச்சுனாக்கா எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். இதுக்கு தான் நண்பர்களே இந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல். ஓகே, வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டேன், வேறு விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.